இந்த நெத்தி சுட்டி எப்படி பிடிச்சிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா சரி சரியா கோல் ஆன்சர் பண்ணுறாரு மாப்பிள்ளைக்கு ஒரு கோல் அடிப்போம். ஹலோ, உங்களோட வைஃப் கதைக்கணுமா? உலகல்ல லவ்வர் ஆண்டைய கதைக்கணுமா? உள்ளுக்குள்ள நடந்த சம்பிரதாயங்கள் உங்களோட ஊரில் எப்படி எப்படி மாற்றங்கள் நிகழும் என்று, அதாவது சில நேரம் தாலி கட்டுற இடத்துல மாறி மாறி சம்பவங்கள் நடக்கும். நம்ம வேலை தான் முக்கியம். வேலைன்னு வந்தால் வெள்ளக்காரனாங்க, ஆனால் கருப்பாக தான் தெரியும். பரவாயில்ல. தொடர்ச்சியாக இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்தீங்க. மணப்பெண்ணை கொஞ்சம் ஷூட் எடுக்கணும். 9 மணிக்கு 9 மணிக்கு முதல்ல நாங்கள் எடுக்கணும். ஆனால் செம்ம வெயில் ஆகிடுது, நேரே வெயில் அடிக்குது. முகத்தை உங்களை கேமராவை பார்த்தா விளங்கும். சரியான வெயில் அடிக்கு. பரவாயில்ல, தொடர்ச்சியாக நாங்கள் எடுப்போம். எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணுறோம். பாருங்கள் நீங்கள் பாருங்கள். ஓகே, ரெடி. மாமா கோட்டெல்லாம் போட்டு வந்தீங்க. எங்கே மாமா போகிறேன்? ஒப்பிச்சுக்கு போகிற மாதிரி வந்திருக்காங்க. எப்படி என்ன லென்ஸ் ஒரு மாதிரி லென்ஸை கலட்டும். கொஞ்சம் மேலே பாருங்க பாபு. அதாவது எப்படி தான் நம்ம சொட்டு எடுத்தாலும் மேக்கப்பை கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இங்கே இப்படி இஞ்சி பாருங்கள். இந்த நெத்தி சுட்டி எப்படி பிடிச்சிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா சரி சரியா ஓகே. மாப்பிள்ளை நம்ம பொம்பளைகிட்ட கேட்டுனாங்க. பார்ப்போம் கோல் ஆன்சர் பண்ணுறாரு. மாப்பிள்ளைக்கு ஒரு கோல் அடிப்போம். என்ன ஃபோன் ஆன்சர் இல்லை. மாப்பிள்ளை ஃபோன் ஆன்சர் பண்ணுறாருல்ல. மாப்பிள்ளை ஆன்சர் இல்லை. என்னென்னு தெரியும் மாப்பிள்ளையோட புள்ள கதைக்கணும் வேண்டாம். கோல் எடுத்து கொடுப்போம். பார்த்தா புது நம்பர்லேருந்து அடிச்சா தூக்குவாரான்ட்டு செக் பண்ணுறதுக்காக வேண்டி புள்ள எடுக்க சொன்னது. எடுக்க ஆன்சர் இல்லை. பார்ப்போம் தொடச்சியா பார்ப்போம். ஆனால் பொம்பளை மாதிரி காய்ச்சா தான் நல்லா இவனே எப்படி கதைக்காரன் பார்க்கலாம். லோஜன் காய்ப்பார் லோஜன் காய்ப்பார். லைன் பிசி லைன் பிசி. எந்த நம்பர் அவர் தெரியுமே, ஸ்டூடியோ நம்பர் 2. அவர் தான் கோல் அடிக்கிறார் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓ வருது இந்தாங்க கதை. ஹலோ ஹலோ ஹலோ, உங்களோட வைஃப் கதைக்கணுமா? உலகல்ல லவ்வர் ஆண்டைய கதைக்கணுமா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மனைவி ஆகிடுவா தானே, அதனால லவ்வரா இப்போ கதைக்கணுமா? என்ன கதைக்கிங்களா? சரியா எப்படி தள்ளி போய் நின்று கதைக்காங்க பேசாமல் போயிடுது. நாங்கள் ஆஃபீஸ் போய்க்கு ஒரு பொடியை நடத்தினாங்க. க்ளீன் பண்ணுறது, கண்ணாடியெல்லாம் க்ளீன் பண்ணுறது எப்படி க்ளீன் பண்ணி தராருன்னு பாருங்க. ஷூ எல்லாம் போட்டு ஆஃபீஸில் அதானே ஆஃபீஸில் வந்துக்கிறார் பாருங்க. எவ்வளோ அழகாக வந்துக்கிறாங்க. ஓகே சரி வாங்க வாங்க வாங்க. நம்மளோட வீடியோண்டாலே ட்ரோன் ஷாட் இல்லாமல் இல்லை. இப்போ வந்து மணப்பெண் இந்த பிள்ளைட வீட்டை நாங்கள் காட்ட போகிறோம். ட்ரோன் வியூவில் மேலேருந்து காட்டுறோம். எப்படி என்கிட்ட பாருங்கள். இந்த ஆங்கிளையும் காட்டுறோம், கோயிலையும் காட்டுறோம். இதுக்கப்புறம் போயிட்டு மாப்பிள்ளை வீட்டையும் காட்டுறோம். பிரபலியமான மன்சூர் மாமாவை விட நம்மளோட ஒஸ்தி மன்சூர் மாமாவுக்கே இவர் தான் தொழில் சொல்லி கொடுத்தவர். அப்படியான சீப் குக்கிங் பார்ட்டி எங்களுக்காக ஒவ்வொரு மரக்கர் ரொட்டியும் இதில் சிக்கன் பீஸும் செஞ்சுக்காங்க. ஆனால் இவங்க எல்லாம் சாப்பிடல சிக்கன். இந்த கோயிலுக்குள்ளே போகணும் தாலி கட்டுறதுக்கு. நாங்கள் போகல கோயிலுக்கு. ஓகே தேங்க்யூ. இது பாருங்க, இது வந்து முந்திரி உடம்புக்கு நல்லது. முந்திரி பாதாம் எல்லாம் சாப்பிடணும். முக்கியமாக இனோஜம் எல்லாம் சாப்பிடணும். இந்தாங்க ஆமாம் எனக்கு இப்படி வைங்க. நாங்கள் 3 மணிக்கு சாப்பிடுவோம். நல்லா
இது வந்து மணமகளின் பெற்றாட்டம் வந்து ஆசீர்வாதமாகிற நிகழ்வு இது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மணப்பெண்ணோட வீட்டை நம்ம ட்ரோன் ஷாட் போட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ மணமகனோட வீட்டை வந்திருக்கோம். இங்கே ஒரு ட்ரோன் ஷாட் போடுறோம். இந்த வீட்டையும் இந்த வியூவை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கண்டு. இதுக்கப்புறம் போயிட்டு கோயிலில் போடுறோம். அதுக்கடையில் முன்னுக்கு அதுக்குள்ள ஜினோஜன் உள்ளே போயிட்டாரு ஆசீர்வாதம் மாப்பிள்ளையை கொடுக்குறதுக்கு. அதையும் கொஞ்சம் வீடியோட உங்களை ஆட் பண்ணுறோம். அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. தொடர்ச்சியாக வாங்க வீடியோட பயணிப்போம். சரியா, தள்ளி பிடிங்க. பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையை விட்டு வந்திருக்கோம். மாப்பிள்ளை இருக்கிற போசை பாருங்க. அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக மணமகள் வீட்டில் இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க. Om Brahmane Namaha, Om Ram Vishnu Namaha, Om Ram Devadodi Namaha, Om Ram Dhanalakshmi Namaha, Om Ram Rajaki Namaha, Pura Puri Lilodiya Jananandu Anamadu Adin Jagadaya Jadinanam Brahma Brahma Viya. Okay. Adina Mari Angal. நீ வந்து கொடுங்க ஓகே
ஒன்று இருக்கு. அப்படியே வெச்ச மாதிரி பாருங்க தனுங்க தனு அப்படியே வெச்ச மாதிரி பாருங்க அந்த கேமரா பாருங்க பிச்சாக்களும் தலையில தயவு செய்து கொஞ்சம் சரி வாங்க வாங்க. ஓகே தூக்கி விடுங்க தனு தூக்கி விடுங்க போட்டு விடுங்க ஓகே தம்பி கலட்டி கொடுங்க எத்தனை நேரம் சொல்றேன் நம்ம ஃபயர் அதிகரியா. ஓகே அப்படியே போட்டோமே அப்படி இங்கே பாருங்க அப்படி இங்கே பாருங்க யாருக்கு யார் என்று எழுதியதை உலகம் ஒன்றுதான் அறிந்து கொள்ளும். இன்றைக்கு பாலை மரம் தோரணம் கட்ட வாசலிலே வார்த்தைகளால் மக்கள் வாழ்த்துக்கள் சொல்ல தொடர்ச்சியாக இருவரும் இணைந்து கொள்கிற இருமணம் சேர்ந்து ஒரு மனமாகும் திருமணம் என்று என்ற ஒரு பாடல் வரியும் இருக்குது. இதோட சேர்த்து பார்த்தோம்னா தனு பவி அவர்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஃபுல்லாக ரோன் வியூவில் காட்டியிருப்போம். மணமகள்ற வீடு மணமகண்ட வீடு கோயில் ரிவ்யூ. அடுத்ததாக உள்ளுக்குள்ளே நடந்த சம்பிரதாயங்கள் உங்களோட ஊரில் எப்படி மாற்றங்கள் நிகழும் என்று, அதாவது சில நேரம் தாலி கட்டுற இடத்துல மாறி மாறி சம்பவங்கள் நடக்கும். அதே மாதிரி சில சம்பவங்கள் மாறி நடந்திருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க, கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்ம கோளுக்குள்ளே போகணும், கோளுக்குள்ளே போயிட்டு அப்படி எல்லாத்தையும் எடுக்கிறோம். இதே போல் வீடியோக்களை தொடர்ச்சியாக எங்களோட விஷயத்தை பார்த்து கொள்றதுக்கும் பயணித்துக் கொள்றதுக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சம்பிரதாயம் வந்து முக்கியமான சம்பிரதாயம் உண்டு. இது களத்தில் போகிற சம்பிரதாயம். எல்லாத்தையும் சேர்த்து பேசுங்க, எல்லாத்தையும் சேர்த்து. ஓகே நான் கடை வச்சா அப்படிதான். இது பால் பழம், பாலும் பழமும் ஒன்றாக கலந்துக்கிறா போல என்ன பால் வந்து நல்ல ஒயிட்டாக இருக்கு. அதே போல தான் மனசு வந்து நல்ல ஒயிட்டாக இருக்கணுமா, சுத்தம். பால் வந்து சுத்தம் தானே, அதே போல் 2 பேரை மனசு வந்து சுத்தமாக இருக்கணும், எந்த ஒரு கள்ளங்கவடம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பழைய பாட்டி சொல்லுவாங்க. எங்களுக்கும் தெரியாது இந்த சம்பிரதாயம். இந்த பழைய பாட்டிமார் அப்பமார் சொல்லுவாங்க. ஓகே 3 தரம் தெரியுங்களா? ஓகே அப்படி அந்த பெத்தில் இருக்குல்ல, பெத்திலே மடிச்சிடுங்க. அப்படி 2 பேரும் ஒருமிக்க சேர்த்து வைங்களா. ஓகே அப்படி இங்கே பாருங்க, பெத்தில் வச்ச மாதிரி இங்கே பாருங்க. கிட்ட காட்டுறதுக்கு பயமா கிடைக்கும். பழைய கொஞ்சம்
கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே கலைமகளே நீ வாழ்கவே அவனே நினைத்தான் உறவை கொடுத்தான் இரண்டும் ஒன்றானதே திருமகளே நீ வாழ்கவே ஆயிரம் காலனி வாழவே திருமணம் கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே கலைமகளே நீ வாழ்கவே அவனே நினைத்தான் உறவை கொடுத்தான் இரண்டும் ஒன்றானதே திருமகளே நீ வாழ்கவே ஆயிரம் காலனே அவங்க மட்டும்தான் சாப்பிட்டு வைக்காங்க இந்த அடிக்கிற அப்பா வீஞ்சால இவர் ஜினோஜன் அப்படி மூண்டியர்னா மூண்டியர் சாப்பிடல இப்படிதான் சில பல நேரங்கள்ல இப்படிதான் நாங்க கஷ்டப்படுறோம். நாங்க சாப்பிட்ருக்கேன் ரோலக்ஸ் இன்னைக்கு நாங்க கோயிலுக்குள்ள போயிலான்றதால கார சாப்பாடை சாப்பிடுதோம். இந்த சாப்பிட்ற உற்சாகம் தான் அவங்க 2 நேரம் ஓகே நேரம் பொண்ணானது கிட்டத்தட்ட 2:30 இப்ப நம்ம வேலை தான் முக்கியம். வேலைன்னு வந்தா வெள்ளக்காரன் நாங்க ஆனா கருப்பா தான் தெரியும் பரவாயில்ல. அவங்க சாப்பிட்டு உற்சாகம் அடிக்கிறதெல்லாம் அப்படி அவர் வந்து உள்ள இருந்து சாப்பிடுறாரு. வெளியில வந்தா கூட சாப்பிட இயலாது. ஒரு தரத்துக்கு 2 பிளேட் சாப்பிடணும் மட்டும். இந்த பிளேட்டுக்கு லஞ்சிட் கூட போடாம இப்ப எடுத்துக்கொண்டு அடுத்த இதை வச்சு போட்டு அடுத்த தரம் வந்து சாப்பிடுறாரு. என்ன நண்பன் செகண்ட் பிளேட் தாலியாது. அதான் இவர் வந்து எங்கட பாலிய நண்பன். பார்த்துக்கொள்ளுங்க ரோஹான் அவர்கள், மிஸ்டர் ரோஹான் அவர்கள். வாய்க்குள்ள சோறுகிறார். அவரை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வாங்க போகணும் சாப்பாடு கொஞ்சம் நல்லி நின்று வாழ்த்துக்களை சொல்லுங்க மாப்பிள்ளை மங்களே. இப்ப சொல்லுங்களேன் நம்மட குச்சி டீம்ல ஓ இன்னும் ஒரேல சாப்பிடணும். மதிய போசனை விருந்து வந்து நடந்து கொண்டிருக்கு. கோடையூர் என்றாலே எங்கள் சிங்கம் சிவப்பு கடல்ல வந்திருக்காரு, நெருப்புமாய் வந்திருக்காரு. இவர் மிக சிறந்த பாடகர், கவிஞர் என்று நாங்கள் சொல்லலாம். ஆனா பாட்டு போய் படிக்க மாட்டார். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சரியா கண்டிப்பா ஸ்டேஜில் முடிக்கிட்டு இப்போ செல்ஃபி ஒன்று எடுத்து கொண்டிருக்காங்க பாருங்க. நண்பன் சாப்பிட்டு வந்தாரு. இப்ப எண்பளவு கொண்டு வந்திருக்காரு. எண்பளவுல என்ன இருக்குன்னு தெரியல. இதை அவங்க விடிக்க போறா தெரியும். என்னண்ணா புகைப்பட கலைஞர் நன்றி. ரோலக்ஸ் தான் இப்போ மாப்பிள்ளையர் இது டச்சப் டேல வந்து கொண்டிருக்காரு. தனு பவி 2 பேரை வெடிங்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன தூக்கம் செல்லும் நாங்கள் குச்சிஎஸ் டீம். தொடர்ச்சியாக இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் குச்சி டீம். பாய்.